ஒலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் அறிந்து கொண்டே பாவத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அறிந்து கொண்டே பாவத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் என்றது இந்த ஆயத்து சொல்கிற இன்னொரு கருத்து. அப்போ எனவே இந்த ஆயத்தை என்ன சொல்லுதுண்டா, அந்த முன்னால் நாங்கள் சொன்ன ஆயத்து மிச்சம் தெளிவாக அதில் இருக்குது. ஒரு முத்தக்கியை பற்றி சொல்லி கொண்டு வார நேரம் குர்ஆன் சொல்லுதோ, அந்த அந்த ஆரம்ப துண்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆயத்தில் ஆரம்ப துண்டு ஒசாரி உயிலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் ஒ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த். பாவ மன்னிப்பை நோக்கியும் வானங்கள் பூமி அளவுக்கு பரந்த சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுது உஇத்தத் லில் முத்தகீன். அது தக்வா உள்ளவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது. தக்வா உள்ளவர்களை இப்போ அடுத்தது விளங்கப்படுத்தி கொண்டே வந்து தான் இந்த ஆயத்துக்கு வார். இப்போ தக்வா உள்ளவர்கள் பெரும்பாவத்தில் ஈடுபட்டுருவாங்கன்னா ஈடுபட்டலாம் சில நேரங்கள். அதான் உள்ளதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன். என்ன வித்தியாசம் என்றால் பெரும்பாவத்தில் ஈடுபட்டு உடனே பாவ மன்னிப்பு வைப்பார். அதில் ஒரு நாளும் பிடிவாதமாக இருக்க மாட்டார். குறிப்பிட்ட ஒரு பெரும்பாவத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் என்றுதான் இந்த ஆயத்து சொல். அப்போ நம்ம இந்த அளவு தூரத்துக்கு ஒரு முஸ்லீம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டால் போதும். இவ்வளவு தான் அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லீம் இடத்துல எதிர்பார்க்குறேன். பாவமே செய்யாதே, வாழ்நாள் முழுக்க எந்த பெரும்பாவம் செய்யாதே என்று அல்லாஹ் சொல்கிறதில்ல. அது மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக பெரும்பாவங்களோட லிஸ்ட் கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் குடிக்கிறதும் தினா செய்கிறதும் களவாடுவதும் கொள்ளை அடிப்பதும் கொலை செய்வதும் தான் பெரும்பாவம். நிறுத்தா எல்லாரும் தவிர்த்து கொள்ளலாம், அல்லது பெரும்பாலும் ஆனாக்கள் தவிர்த்து கொள்வாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதோட லிஸ்ட் சரியான பெருசு. ஒரு சொத்தை பறிச்சேன்னு வைங்களேன், அப்பவும் ஒரு பெரும்பாவம். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னு வைங்களேன், பெரும்பாவமா சின்ன பாவமா? பெரும்பாவம். என்ற உங்களுக்கு தெரியும் அந்த ஹதீஸ், அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ஷஹீதுக்கு, ஆனால் கடனை மன்னிக்க மாட்டான். ஷஹீதுக்கு நீங்கள் ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷஹீதுக்கு அல்லாஹ் அந்த கடனை கொடுக்காம இருந்தால் மன்னிக்க மாட்டான். எனவே ஒரு ஆள் கடன் வாங்கிட்டு கேளுமே இவருக்கு கொடுக்குறாரு இல்லை, அதுவும் பெரும்பாவம். இப்போ எடுத்து பாருங்களேன், பெரும்பாவத்தில் லிஸ்ட் எவ்வளோ பெருசுண்டு. அப்போ இந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். பெரும்பாவங்கள்லேயும் கூட மனுஷன் இடக்கிட விழுந்துடலாம். அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். அதாவது பெரும்பாவத்தில் பிடிவாதமாக நிலைத்திருக்கக்கூடாது. இன்னொரு மாதிரி சொன்னால் பெரும்பாவங்களை அடிக்கடி தொடர்ந்து செஞ்சு நீக்கப்படாது. இப்போ இன்றைக்கு ஒரு பெரும்பாவம், நாளைக்கு ஒரு பெரும்பாவம், நாளண்டைக்கு ஒரு பெரும்பாவம், அப்படி தொடர்ந்து போகக்கூடாது. அல்லது குறிப்பிட்ட ஒரு பெரும்பாவத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், இரத்த உறவினரோடு துண்டி லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹ்மின். இரத்த உறவத்தை துண்டிப்பவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் என்றது ஹதீஸ். அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆள் இன்றைக்கு இரத்த உறவை துண்டிச்சார். இப்போ என்ன செய்யணும்? அடுத்த நாளே போய் சேர்ந்துருவோம். அவரோட போய் பேசி எப்படியோ தவிர்க்க முடியாமல் அந்த சிக்கல் வந்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களை மன்னிச்சு கொள்கிறேன் என்று சேர்ந்து கொள்ளணும். இவர் அப்படி